எல்லாரும் என்ன சமூக வலைத்தளங்கள்ல வந்துட்டு நான் சீமான நான் சப்போர்ட் பண்ணேன், சீமான தோத்துட்டாரு, சோ நான் தோத்தாங்கோலி, நான் வந்துட்டு தோத்து போயிட்டேன், நான் 7.5 லட்சம் பேர் உன்னை ஃபாலோ பண்றாங்க, நீ சொல்றது எல்லாரும் கேட்பாங்கன்னு சொன்னேன். அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு டாக்டர் ஆசா மேடம் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மாதிரி ஆட்கள் இருக்க வரையும் தான் தமிழ் தேசியங்கிறது கண்டிப்பாக சாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இந்த உண்மை நேர்மையுமா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு முழு உருவம் யாருன்னா டாக்டர் ஆசா மேடம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னென்னா, அவங்க வந்து அண்ணன் சீமானுக்கு காரைக்குடியில் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாங்கல்ல, அதே தொடர்ந்து அண்ணன் சீமான் வந்து தோத்துட்டார், அது 4,000க்கு போயிட்டார் அப்படின்னோடனே அவங்க கமாண்டு கீழே வந்து டாக்டர் ஆசா மேடம் வேறு ஏதாவது ஒரு பதிவு போகிறாங்க. இப்போ அண்ணாமலை வந்து புதிய கட்சி தொடங்க போகிறாருன்னா அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் போட்டால் கூட, அதே மாதிரி டாக்டர் பிரபு வந்து ஜெயிச்சிட்டார்ல, அப்போ வந்து ஒரு வாழ்த்து போட்டால் கூட இந்த கும்பல், இந்த தற்கொலை கும்பல், அந்த கும்பல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீ சீமானை தானே சப்போர்ட் பண்ண, இப்போ சீமானும் தோற்று போயிட்டார், அப்போ நீயே தோற்று போயிட்ட, நீ ஒரு தோத்தாங்கோலி, 7 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, நான் சொன்னால் கேட்பா அப்படி இப்படின்னு சொன்னியே, பாரு சீமானும் தோற்று போயிட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸாக வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு தான் டாக்டர் ஆசா என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, நான் பொறுத்த வரையும் என்னுடைய தலைவர் அப்படிங்கிறது தேசிய தலைவர் தான், என்னுடைய தலைவர் வந்து சீமான் கிடையாது, நாங்கள்லாம் வந்து சீமானை பொறுத்தவரை எல்லாமே வந்து தேசிய தலைவர் பிள்ளைகள், நான் சீமானோட சகோதரி, அந்த பையனை நான் வந்து சப்போர்ட் பண்ணேன், நான் பணத்துக்காக பேருக்காக புகழுக்காக சீமான் அவர்களை சப்போர்ட் பண்ணல. பேருக்காண்டி புகழுக்காண்டி பதவிக்காண்டி பணத்துக்காண்டி நான் என்னுடைய இனத்தை துரோகம் பண்ணிட்டு அவர்களை மறந்துட்டு இன்னும் சொல்ல போனால் டாக்டர் ஆசா மேடத்துக்கு காங்கிரஸ் கட்சி சிட்டிங் எம்எல்ஏ மாங்குடி வந்து நல்லா தெரியும். அவங்க நினச்சிருந்தாங்கன்னா நான் வந்து காங்கிரஸில் சேர்ந்து புகழ் அடைஞ்சிருக்க முடியும். அதே மாதிரி தாவேக்கால டாக்டர் பிரபு வந்து தெரியும் உங்களுக்கு, ஏன்னா பல நிகழ்ச்சிகளில் கலந்துருக்கிறாங்க. அதாவது காரைக்குடியை பொறுத்தவரையும் டாக்டர் ஆசா அப்படிங்கிறவங்க ஒரு பேர் பெற்ற ஒரு புகழ்பெற்ற டாக்டர். ஏன்னா சில பேர்த்துக்கு புள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவங்கெல்லாம் கைராசியான டாக்டர், அது தெரியும் உங்களுக்கு. அப்போது நான் வந்து பேருக்காகவோ புகழுக்காகவோ நான் வந்து வேறு கட்சிகளை சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் வந்து என்னுடைய தலைவர் வந்து தேசிய தலைவர், அவருடைய பேர் இங்கே ஒரு சின்ன அளவுக்காக இருக்கணும். அப்போ அதுக்கு நான் கரெக்டாக இருந்திருக்கேன், நான் உண்மை நேர்மையாக இருந்திருக்கேன் அப்படின்னா அதுதான் எனக்கு சந்தோஷம். போராளிகளுக்கு வெற்றி தோல்வி அப்படிங்கிறதே கிடையாது, மரணமே கிடையாது. அப்படின்னா வெற்றி தோல்வி என்னையை பொறுத்தவரை நான் வந்து ஜெயிச்சிட்டேன். நான் எந்த இடத்துலையும் நான் வந்து இனத்துரோகம் வந்து பண்ணலை, காசுக்காக பணத்துக்காக பொருளுக்காகவோ அந்த இனத்துரோகம் பண்ணி அந்த மாதிரி நான் அரசியலை வந்து செய்யவே இல்லை. எனக்கு வந்து நான் இனத்துக்கு உண்மையாக இருக்கேன், அந்த இனத்துக்கு நான் உண்மையாக இருக்கேங்கிறதில்ல, அதுவே நான் வந்து வெற்றி அடைச்சேன், ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பதிலடி வந்து செமையாக கொடுத்தாங்க. அது காரைக்குடி சீமான் ஜெயிக்கணும்னு இவங்கள மாதிரி பல ஆட்களை வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. இப்போ டாக்டர் ஆசா அப்படிங்கிறவங்க ஒரு புகழ்பெற்ற ஒரு மருத்துவர், அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி பல ஆட்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ சீமான் காரைக்குடியில் தோக்காலாம் வந்து வாய்ப்பே இல்லை, தோக்கடிக்கப்பட்டிருக்கார் சீமான் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இல்லைனா டாக்டர் பிரபுவில் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் 1 லட்சம் வாக்கு வாங்கலாம் வாய்ப்பே இல்லை. அதுவும் சீமான் அவரை 4ஆம் இடம், ஒரு 2ஆம் இடம் வந்துருக்காருங்க, ஒரு 70-80,000 ஓட்டு வாங்கியிருக்காருங்க அப்படின்னா சரி, ஏதோ மக்கள் வந்து ஏமாற்றிட்டாங்கப்பா, மக்கள் வந்து ஓட்டு போடலப்பா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் அவர் 1 லட்சம் ஓட்டான், சீமான் வந்து 30,000 ஓட்டு கூட வரலைன்னா இதெல்லாம் எப்படி இருக்குது? ஏன்னா எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட்டே இல்லை, சீமானுக்கு சப்போர்ட்டே இல்லைன்னா பரவாயில்ல, சீமான் அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய தேவர்லேருந்து ஆரம்பித்து தேவேந்திர வேளாளர் ஆரம்பித்து பறையிலேருந்து ஆரம்பித்து முஸ்லீம்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே சப்போர்ட்டு, நாட்டுக்கோட்டை செட்டியார் எல்லாம் சப்போர்ட்டு. அப்படி இருக்கவங்கள எப்படி சீமான் இவ்வளோ ஓட்டு குறைஞ்சாருன்னா எல்லாம் ஏபிஎம்சியில் தான் நம்ம எல்லாம் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது. அதுலேயும் முத்துப்பாண்டி அண்ணன் கண்ணால் பார்த்த சாட்சி, இங்கே வந்து கவுண்டிங் பண்ணவே இல்லை, ஆனால் சீமான் பின்னடைவு, பிரபு வந்து 20,000 ஓட்டு முன்னடைவுன்னு எப்படி வரும்? இது எல்லாமே செட்டப்பு, இது எல்லாமே நாடகம். சீமான் அவர்களை திட்டமிட்டே வந்து வீழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிறதான் தெரிய வருது. இப்போ டாக்டர் ஆசா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து சீமானுக்கு தான் திருப்பி சப்போர்ட் பண்ண போகிறேன், முடிஞ்சு போச்சு, நான் இனத்துக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னா நான் வந்து சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், அதே மாதிரி என்னுடைய தேசிய தலைவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. இதுதான் வந்து உண்மையான ஒரு தமிழ் தேசியவாதியுடைய கொள்கை உணர்வாக இருக்கணும். அவ்வளோதான்ப்பா சீமான் தோத்துட்டாரு அப்படி 4 பேர் கிண்டல் பண்ண உடனே ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு இல்லாமல் இவங்க நிற்கிறாங்களே, இதுதான் முக்கியமான விஷயம். ஏன் நம்ம திருப்பி சொல்கிறோம், ஏன் திருப்பி சீமானை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ஒன்று தேசிய தலைவராக தமிழ்நாட்டில் வந்து அண்ணன் வந்து ஒரு சேர்த்தது, அது ஒன்று. ரெண்டாவது ஒன்று இருக்குது, என்னென்னா தமிழ் தேசிய கருத்தியலை பேசினவங்க யாருமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே விலை போயிடுவாங்க. இல்லாட்டினா இப்போ நம்ம சீபாத்தனார் எடுத்துங்களேன், நாம் தமிழர் கட்சி நிறுவனர் அவர் தான். அவர் முதல்ல வந்து வர்றாரு, சுயேட்சா நிற்கிறாரு, ஜெயிக்கிறாரு, அதுக்கப்புறம் திருப்பி வந்து நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் 67 காலகட்டத்தில் திருப்பி திமுகவோட கூட்டணி போகிறாரு, அப்படி 71 அப்படியே கூட்டணி போகிறார், அதுக்கப்புறம் சுயேட்சா நிற்கிறாரு, அதுக்கப்புறம் அவரால் நிற்க முடியல. சீபாத்தனார் அவர் உண்மையான தமிழ் தேசியவாதி தான், இந்திக்கு ஆதிக்கமாக அப்படின்னு சொல்லி அந்த இந்திய எதிர்ப்பு எல்லாம் பண்ணவர், ப்ளஸ் வந்து இந்த தெலுங்குக்காரங்களுடைய எதிர்ப்பு எல்லாம் பண்ணவர், தமிழ் தேசியத்தை நல்லா பேசினவர். ஆனால் சீமானோட 50 மடங்கு பேசினவர், 200 மடங்கு பேசினவர் கூட வச்சுக்கலாம் சீபாயத்தனார். ஆனால் அவரால் நிற்க முடியல. இப்போ சீமான் வந்து நிற்கிறாரு, வெற்றி தோல்விங்கிறது சகஜங்க.
ஆனால் நிற்கிறார்ல தமிழ் தேசம் அப்படிங்கிற ஒரு கருத்தியல் நிற்கிறார்ல, அவருக்கு பின்னாடி வந்து இவ்வளோ இளைஞர் நிற்கிறாங்களே, இவ்வளோ இளைஞருக்கு தமிழ் தேசம் என்னன்னு தெரியுதுல்ல, இவ்வளோ இளைஞருக்கு பல தலைவர்களை, அறியப்படாத பல தலைவர்களை, கக்கண்ணா யார் தெரியுமா, காமராஜர்னா யாருன்னு தெரியுமா, காமராஜர்னா யாருன்னு கூட பல பேத்துக்கு தெரியாது, ஜீவானந்தனா யாருன்னு தெரியாது, வஉசினா யாருன்னு தெரியாது. சும்மா அவங்கெல்லாம் வந்து ஒரு சாதியில் தான் இருப்பாங்க அப்படின்றது. ரெண்டாவது, இப்போது ஐயதாச பண்டிதர்னா ஒரு சாதிக்கான ஒரு அவங்க மட்டும்தான், அதான் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அதை பொதுத்தத்தில் கொண்டு வந்து இல்லை, அவங்களாம் தமிழர்கள்னு சொல்லி இந்த தமிழ் தேசிய அரசியலை கட்டமைச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காருன்னா அது அண்ணன் சீமான் அப்படிங்கிற ஒற்றை மனிதன், அவருடைய தலைமையுடைய நாம் தமிழர் கட்சி தான் அதை பண்ணுது. அப்போது அவரை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு காரணம் வெற்றி தோல்விகள்லாம் அப்பாற்பட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு தமிழ் தேசிய ஒரு விடாப்பிடியான ஒரு பயணம். தலைவர் வந்து அவர் தலைவரோட பிள்ளையாக வந்து சீமான் இருக்கார், நம்ம சீமானோட தம்பிகளாக நம்ம இருக்கோம், அவங்க சகோதரியாக இருக்காங்க, நம்ம வந்து தம்பிகளாக இருக்கோம் அப்படிங்கிறதான் வந்து விஷயம். அது புரியாத அந்த தவிட்டு தற்கூறிகள் வந்து, அதாவது விலை போகிறவன்ட்ட போய் நீ வந்து பேசலாம். இப்போது நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறான் பாரு, அவன் வந்து திடீர்னு வந்து உங்கள் கட்சிக்கு வருவான். ஏன் வர்றான்னா என்ன, அவன் வந்து உங்கள் கட்சிக்கு உண்மையாக நேர்மையாக இருக்க வரான் கிடையாது. ஆளுங்கட்சி தாபாய்க்கா அங்கே போனால் நம்மளுக்கு வந்து பணம் கிடைக்கும், காசு கிடைக்கும். சீமான்ட்ட இருந்தால் பணம் கிடைக்காது, காசு கிடைக்காது, அவ்வளோதானே. ஜெய்சா பாண்டியன் தாபாய்க்கால வந்திருக்காருன்னா ஜெய்சா பாண்டியன் மனிதர்கள் புனிதரா? அவர் எதுக்கு வந்திருக்காரு? ஜெய்கிட்ட போனால் காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும், வச்சு கூட்டம் பேசினா காசு கொடுப்பாங்க, அவ்வளோதானே. மற்றபடி என்ன, ஒன்றும் கிடையாது. அப்போது இந்த மாதிரி அவங்க அதிமுக, நான் இந்த பாஜக இவங்கெல்லாம் போகிறவங்க தாவைக்கு அப்புறம் எதுக்கு போகிறாங்க? பதவிக்காகவும் பேருக்காகவும் பொருளுக்காக தான் போகிறாங்க, இனத்துக்காக இல்லை. இனத்தை வந்து துரோகம் பண்ணிட்டு போகிறாங்க. நாம் தமிழர் சேர்ந்து போகிறவங்க ஏன் காளியம்மாலே எடுத்துங்க. சீமான் அவர்கள் வந்து அங்கே 10 நிமிஷம் தான் சந்தித்தார் தலைவரை, அவரோட அரசியல் வாழ்க்கை நிலப்பட்டுச்சுன்னு பேசினாங்கல்ல. ஏன் பேசுகிறாங்க? சீமான் அவர்களை வளர்த்து விட்டு, சீமான் தான் காளியம்மாவை வளர்த்து விட்டார். ஒன்றுமே இல்லாத காளியம்மாவை உலகாரிய வச்சது சீமான். ஆனால் அந்த சீமான் அவர்களே 10 நிமிஷம் தான் தலைவர் சந்திச்சாருன்னு சொல்லி ஒரு பொய்ப்பொழியை இவங்க எப்படி போட்டாங்களோ அது மாதிரி போட்டு இன்றைக்கி துரோகம் மட்டும் போய் அதிமுகவில் சேர்ந்தாங்க. சேர்ந்து என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சீமான் எப்போயுமே உண்மை நேர்மையாக தான் இருக்கிறாரு. அவர் உண்மை நேர்மை இருக்கிறாருங்கிறனால நாங்களும் உண்மை நேர்மையாக தான் இருக்கோம். அந்த அக்கா சொல்கிறாங்க பாருங்கள், டாக்டர் ஆஷா, நான் வந்து மனசாட்சி இருக்கிறேன், அது எனக்கு குற்ற உணர்வு கிடையாது, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு, நான் இனத்துக்கு துரோகம் பண்ணல அப்படிங்கிற எனக்கு குற்ற உணர்ச்சியே கிடையாது, நான் ஜெயிச்சிட்டேன். ஆல்ரெடி வந்து நான் டாக்டராக வந்து பல பேர்த்துக்கு என்ன பண்ணிட்டேன் என்னோடய கேரியரில். ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கிறது தான் அது தெரியும், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நான் பண்ணிட்டேன். அப்புறம் குடும்பம், கேரியர் எல்லாமே நான் வந்து சக்ஸஸ் ஆகிட்டேன். இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லைடா. நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா கமெண்ட் வந்து போட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் கமெண்ட் போடுறதுனால நான் மகர ராசி சொல்கிறாங்க, நான் மகர ராசி, என்னுடைய முன்ஜென்ம பாவம்லாம் நீங்கள் தீர்க்குறீங்கடா என்னை திட்டி, நான் உங்களை பதிலுக்கு வந்து திட்டவே மாட்டேன், நான் எப்போயுமே வந்து இப்படி தான் செயல்படுவேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு பொதுவான ஒரு டாக்டரு. அவங்க வந்து காரைக்குடி பொறுத்தவரையும் எம்எல்ஏயாக இருக்க இவரையும் வந்து இது பண்ணணும். என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்கன்னா பார்க்கணும், வைக்கணும், அவங்க பேசுவாங்க, வைப்பாங்க, கண்ணியமாக வந்து நடந்துக்குவாங்க. என்ன பிரபுவே அதே மாதிரி மாங்குடி அவர்களையும் அவங்களுக்கு நல்லா தெரியும், பார்ப்பாங்க, வைப்பாங்க. சீமான் அவர்களையும் அவங்க வந்து சீமான் அவர்களும் சகோதரியாக வந்து இருப்பாங்க, இனத்துக்கு உண்மையாக இருப்பாங்க, அவ்வளோதான். அப்போ அவங்க ஒரு சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே அவங்கள போய் இந்த தாவேக்கா தற்கூரி பசங்க போய் கடிச்சு பார்த்தியா நீ சீமான் சப்போர்ட் பண்ணி சீமான் தோத்துட்டார், சீமான் தோட்டார். அந்த அக்கா சீமானுக்கெல்லாம் தோல்வியே கிடையாதா, சீமான் போராளிகளுக்கு வந்து தோல்வியே கிடையாது. இன்றைக்கி தோக்கலாம், நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நாள் நாங்கள் வந்து ஜெயிப்போம். இன்றைக்கி என்ன நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க? 2500 பணம், 6 சிலிண்ட்ரு, இப்படி தான் ஜெயிச்சிங்க. தமிழ்நாடு பூரா பெண்களுக்கு இலவச பேர் வந்து மோதிரம், தாலிக்கு தங்கம், இப்படி தான் ஜெயிச்சிங்க. இதே மாதிரி சீமான் சொன்னால் சீமான் ஜெயிச்சிருப்பார். சீமான் மக்களுக்கு உண்மையாக நேர்மையாக இருந்து 10 லட்சம் கோடி கடை இருக்குது, கொடுக்க முடியாது, நான் வந்தால் உனக்கு கல்வி ஃப்ரீயாக கொடுப்பேன், மருத்துவம் ஃப்ரீயாக கொடுப்பேன், தூய குடிநீர் ஃப்ரீயாக கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அது இந்த மக்களுக்கு வந்து புரியலை. விஜய் வந்து மக்களை கவர்ச்சியாக வச்சு ஏமாத்தினார். அதனால தான் நாங்கள் வந்து இப்படி இருக்கிறோம், நீங்கள் வந்து மக்களுக்கு பொய் சொல்லி வந்து ஏமாந்து மக்களை ஏமாற்றி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதா உண்மை. அப்போ நம்ம ஏமாத்தலையில், நாங்கள் மக்களுக்கு துரோகம் செய்யலையில, இனத்துக்கு துரோகம் செய்யலையில, அது வரையும் நாங்கள் நெஞ்சு நிமித்திட்டு சொல்லுவோம், நாங்கள் தோக்கலடா, மக்கள் தான்டா தோற்றுருக்காங்க, இவிஎம் மிஷின் தான்டா ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இதனுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.